அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு லெட்டர். அந்த பொண்ணு வந்து இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர எழுதி வச்சிருக்காங்க அங்க. அந்த லெட்டர வந்து போலீஸ் செக்யூர் பண்றாங்க. அந்த லெட்டர் தான் அவங்களோட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ப. அந்த லெட்டர்ல அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட மாமியார் தன்னை எப்படி எப்படிலாம் கொடுமைப்படுத்துனாங்க. என்ன இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. எனக்கு வரதட்சணை இல்லன்னு கொடுமைப்படுத்துறாங்க. எனக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்க வீட்ல யாரும் இல்ல அப்படின்னு என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க. வீட்ல இப்படி பண்ணல, அப்படி பண்ணலன்னு கஷ்டப்படுத்துறாங்க. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நடுவுல நெறைய சண்டைகளுக்கு அவங்களே காரணமா இருக்காங்க. எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து என் கணவர் மேல எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு வந்து என்ன வந்து சேஃப்கார்ட் பண்ண தான் பார்க்குறாரு. நல்லது தான் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு எல்லாமே அவரு பண்ணியிருக்காரு. அவரு வேலைக்கு போயிடுறாரு. நான் முழுசா வந்து வீட்ல இருக்கும்போது அவங்க மாமியார் தான் கூட இருக்காங்க. என் மாமியார் வந்து நான் இருக்கும்போது ஒரு ரூபத்திலயும், என் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஒரு ரூபத்திலயும் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க அவங்களோட அந்த ஸ்டோரியில எழுதி, அந்த லெட்டர்ல எழுதி அவங்க வச்சுட்டாங்க. அதனால என்னால இத தாங்கிக்க முடியல. எனக்கு வந்து எனக்கும் இத போய் யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு ஆள் இல்ல. அதனால எனக்கு இந்த வேதனைய தாங்கிக்க முடியல. நான் இறக்கறதா முடிவுக்கு வந்துட்டேன்.